ஒரு அழகான கிராமத்துல பலவிதமான மனிதர்கள் பலவிதமான தொழில்கள் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த நல்லவங்களுக்குள்ள கெட்டவனும் ஒருத்தர் இருந்தான். அவனோட பேரு தேவா. வாழ்றதுக்காக அவன் தேர்ந்தெடுத்த தொழில் திருட்டு. தேவா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் அவன் கண்ணுல பட்டாலே போதும், அன்னைக்கு ராத்திரியே அது தேவாவோட வீட்டுல இருந்தே ஆகும். ராத்திரி யாருக்குமே தெரியாம வீடுகளை குறி வச்சு திருடுற பழக்கம் தேவாவுக்கு உண்டு. தேவா ஒரு பெரிய திருடன்னு தெரிஞ்சா கூட அவனை பிடிக்கிறதுக்காக ஆதாரம் ஒண்ணு கூட இருக்காது. திருடிட்டு வந்த பொருள் எல்லாம் தேவா கிட்ட இருந்தா கூட அவன் மட்டும் எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய திருடர் வரதராஜரை பத்தி. பனைமரத்துக்கே தெரியாம பனங்கிழங்கு திருடுவாராம். ரோஜா செடிகளுக்கே தெரியாம ரோஜா மலர்களை திருடிட்டு போவாராம். எப்படியாவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு எப்பவும் மனசுல ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதே போல பக்கத்து ஊர்ல இருந்த வரதராஜன் கூட இதே ஆலோசனையில தான் இருந்தான். அந்த ஊர்ல வரதராஜனை மிஞ்சின ஒரு பெரிய திருட யாருமே இல்ல. ஆனா அவன் மட்டும் பக்கத்து ஊர்ல இருக்கிற தேவாவை பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யாரோ தேவா இருக்கானா, பாலுக்கு தெரியாம தயிர, வெண்ணெய்க்கும் தெரியாம நெய்யையே திருடக்கூடிய பெரிய கில்லாடியாம். ஒரு தடவை எப்படியாவது அவனை பார்த்தே ஆகணும். பார்த்து அவன் கூட நட்பாகணும். அவன் எப்படித்தான் திருட்டுத்தனம் பண்றான்னு பக்கத்துல இருந்து பார்த்தே ஆகணும் அப்படி மனசுல ஆசையோட இருந்தான். ஒரு நாள் தேவா சாயந்தர நேரம் கிராம கூட்டத்துல உட்கார்ந்துருக்கும் போது அங்க இருந்த எல்லாரும் வரதராஜுவ பத்தி பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. பக்கத்து ஊர்ல வரதராஜு சுரங்கம் தோண்டி திருடிட்டு போனானா. அப்போ இன்னொரு வியாபாரி, சுரங்கமா? அவன் சாதாரணமானவன் கிடையாது ராஜா. இப்படி ஒரு திருடனை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேச இது எல்லாத்தையும் கேட்ட தேவா, இந்த வரதராஜுவை எப்படியாவது சீக்கிரமா சந்திக்கணும், இல்லாட்டி திருட்டுத்தனத்துல யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுவான். ஒரு நாள் மத்தியான நேரம் ராகி களியோட கோழிக்கறி ஊத்தி சாப்பிட்டுட்டு அங்க இங்கன்னு திருடி சோர்ந்து போன வரதராஜு அப்படியே அங்கேயே படுத்து நல்லா தூங்கிட்டான். அப்போ அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஏதோ திருடனை துரத்திட்டு ஓடுனாங்க. அதை கேட்ட வரதராஜு கூட ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சு கூட்டத்தோட ஓடுனான். அவங்க நிலத்துல இருந்த தானியங்கள் எல்லாமே திருட்டு போயிருக்கிறத பார்த்த மக்கள் அதிர்ச்சியாயி நின்னாங்க. நான் இவங்களோட தானியங்கள் எல்லாம் திருடவே இல்ல. என் ஊருக்கே வந்து எனக்கே தெரியாம ஒருத்தர் திருடிட்டு போயிருக்கான்னா அது கண்டிப்பா அந்த பக்கத்து ஒரு தேவாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சான். எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில தேவாவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். இந்த பக்கம் தேவா கூட எப்படியாவது வரதராஜுவ சந்திச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தான். ஒரு நல்ல நாளா பார்த்து ஜாமானெல்லாம் கட்டிக்கிட்டு வரதராஜு பிரயாணம் போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அந்த தேவாவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு மனசுல கங்கணம் கட்டிக்கிட்டு கால்நடையா புறப்பட்டு போனான். அப்படி நடந்து நடந்து ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்து உட்கார்ந்தான். அப்போ அந்த மரத்துக்கு கீழே நல்ல வாட்ட சாட்டமான உடம்போட தேவா அங்க உட்கார்ந்திருந்தான். ஆனா அதுதான் தேவான்னு வரதராஜுக்கு தெரியாது. அதே போல இதுதான் வரதராஜுன்னு தேவாக்கு தெரியாது. அப்போ வரதராஜு, ஐயா கொஞ்சம் உட்கார இடம் கொடுப்பீங்களா? தேவா நகர்ந்து அவனுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுத்தான். அங்கேயே 2 பேரும் பரிச்சயமானாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு தேவா, ஊரு நாகேந்திரபுரம். அத கேட்டு பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டான் வரதராஜு. எந்த வேலைக்காக போயிட்டு இருக்கீங்க? பக்கத்து ஊர்ல வரதராஜுன்னு ஒரு மனுஷர் இருக்காராம். அவரை பத்தி கதை கதையா நிறைய கேட்டிருக்கேன். அவரை நேர்ல பாக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுல இருக்கிறத சொன்னதும் வரதராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேருக்குமே இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் அபிமானம் இருக்கு அப்படின்னு இப்ப புரிஞ்சு போச்சு. ஐயா, நான் தான் அந்த வரதராஜன். நான் கூட உங்களை பாக்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அதிர்ஷ்டவசமா நான் உங்களை இங்கேயே பார்த்துட்டேன். உங்களை பத்தி கூட நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி
ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி அவங்களுடைய திருட்டு திறமைகளை பத்தி பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நீங்க ஒரு தடவை இந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுல திருடுனீங்களாமே, சத்தமே இல்லாம இரும்பு படுக்கையே தூக்கி போட்டீங்களாம். அப்படி நிறைய கதையா சொல்லிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அப்படி தான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாத்தையும் பத்தி தேவா கேட்டான். அதுக்கு வரதராஜனும் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நீங்க மட்டும் என்ன நடுக்கடல்ல இருந்தே ஓடத்தை திருடிட்டு வருவீங்களா? அது மட்டும் எப்படி சாத்தியம்? அப்படி வரதராஜன் கேட்டதும் தேவாவும் சந்தோஷப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வரதராஜு, உங்களை சந்திக்க நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன். எப்படியோ இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்ன தேடி வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா எங்க வீட்லயே வந்து தங்குங்க அப்படின்னு தேவா கூப்பிடவும் வரதராஜுவும் சரின்னு சொல்லி தேவாவோட வீட்டுக்கு போனாரு. ரெண்டு பேரும் கட்டல்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய திருட்டு திறமைகளை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வரதராஜு, வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு தேவா. ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாங்க. தேவா வரதராஜுக்கு தன்னோட பெருமையெல்லாம் காட்டுறதுக்காக ஊர் தலைவர் வீட்ல இருந்து திருடிட்டு வந்த தங்க தட்டுல அவனுக்கு சாப்பாடு வச்சான். தானே பெரிய திருடனான வரதராஜுவோட கண்ணுல அந்த தங்க தட்டு பட்டுச்சு. தேவாவும் ஒரு பெரிய திருடன் அப்படிங்கறதுனால வரதராஜுவோட பார்வைக்கான அர்த்தம் என்னன்னு தேவாவுக்கும் புரிஞ்சுது. எப்படியாவது இந்த தட்டை ராத்திரி தூக்கிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான் வரதராஜு. ஒரு திருடனோட புத்தி இன்னொரு திருடனுக்கு தான் தெரியும் அப்படிங்கறதால வரதராஜு என்ன நினைக்கிறான்னு தேவாக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தேவா பரன் மேல அந்த தங்க தட்டை எடுத்து வச்சான். அத பார்த்த வரதராஜு, தேவா, நான் அந்த பரனுக்கு கீழேயே படுத்துக்கிறேன் அப்படி சொன்னதும் தேவாவுக்கு வரதராஜு என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சு போச்சு. அந்த பரனுக்கு மேலதான் தங்கத்தட்டு இருந்துச்சு. தானே பெரிய திருடங்கிறதுனால அன்னைக்கு ராத்திரி இந்த தட்டு திருடு போயிரும் அப்படின்னு தேவாவுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அந்த தங்கத்தட்டு முழுக்க தண்ணி நிரப்பி வச்சான். தட்டு கொஞ்சம் அசைஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி கீழே சிந்தி இவங்களை எழுப்பி விடுற மாதிரி வச்சான். அப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க. அர்த்த ராத்திரி ஆனதும் வரதராஜு எந்திரிச்சு பரன் மேல இருந்த தங்கத்தட்டை பார்த்தான். ஓஹோ, தங்கத்தட்டு ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சிருக்கியா? இப்ப பாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வரதராஜு அந்த தட்டுக்குள்ள நிலக்கரி எடுத்துட்டு வந்து வச்சான். அந்த கறி தட்டுக்குள்ள இருந்த எல்லா தண்ணியையும் உறிஞ்சிடுச்சு. அப்படி வரதராஜு அந்த தங்க தட்ட சத்தமே இல்லாம திருடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனான். அதே ஊர்ல உள்ள குளத்துல புதைச்சு வச்சான். அடையாளத்துக்காக அதுக்கு மேல ஒரு கம்பையும் நட்டு வச்சான். அப்படியே வெளியில போனா சந்தேகம் வரும் அப்படின்னு திரும்பி தேவா வீட்ல வந்தே படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தேவா எந்திரிச்சு மேல பார்த்தான். அங்க அந்த தங்க தட்டு இல்ல. ஓ, தட்டை தூக்கிட்டியா அப்படின்னு வரதராஜுவ கூர்ந்து கவனிச்சான். அவனோட பேண்ட் முட்டிக்கால் வரைக்கும் நனைஞ்சிருக்கிறத தேவா பார்த்தான். முட்டிக்கால் வரைக்கும் நனைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா இது நம்ம ஊர் குளமா தான் இருக்கும். அப்போ தங்கத்தட்டும் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் அப்படின்னு தேவா குளத்துக்கு போய் பார்த்தான். அப்போ குளத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கம்பு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள இறங்கி போய் அங்க தேடி பார்த்தான். அங்க தங்கத்தட்டு கிடைச்சது. அந்த தங்கத்தட்டை எடுத்துக்கிட்டு தேவா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அடுத்த நாள் காலையில வரதராஜன் எந்திரிச்சு மேல பார்த்தப்போ அங்க அந்த தங்கத்தட்டு இருந்துச்சு. தேவா, உங்க வீட்ல 2 தங்கத்தட்டுகள் இருக்கா? இல்ல இல்ல, ஒண்ணுதான் உண்டு. இது நீ குளத்துல புதைச்சு வச்ச அதே தட்டுதான். இத கேட்டு வரதராஜு அப்படியே திகைச்சு போயிட்டான். அப்புறம் ஒருத்தருடைய திருட்டுத்தனம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சிரிச்சாங்க. அன்னையில இருந்து புத்திசாலித்தனமா திருட்டுத்தனங்கள் செஞ்சு ரெண்டு பேரும் ஆழமான நண்பர்கள் ஆனாங்க.